Taste the Daily. Taste the Daily. அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் திருமையாட்டு சொன்னார், அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னார். நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய அறையில் சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடு என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்க மாட்டேன். வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கில்லை, அப்படித்தான் வந்தது. ஆக 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்தினுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் எப்படி சொல்கிறதே புரியவில்லை. அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது பிரச்சனை அனைத்துமே அண்ணா திராவிட கழகம் ஒற்றுமையாவதை யாரும் தடுக்கவில்லை. நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலிலே உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார். ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை. அதை இந்த தொண்டர்கள் நன்கறிவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி, மையமும் சரி, இப்போது நடைபெறுகிற இந்த விவகாரமும் சரி. அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கிழங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது வலிமையாக இருக்க வேண்டும். இது அம்மாவுடைய கனவு. அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம், கோடான கோடி தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம். உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் பலி கொடுத்து விடாதீர்கள். உங்கள் ஒருவருக்காக, உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் திணித்து விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர்களும் இது ஆண்டவன் சாட்சியாக சத்தியம். இதிலே பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்லுங்கள். நான் இன்னும் ஆர்வத்தோடு சொல்லுகிறேன். இரட்டை இலை நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த சின்னம், அதை எதிர்த்து நிற்பது என்பது இறப்புக்கு சமானம் என்றுதான் உண்மையான விசுவாச தொண்டர்கள் கருதுவார்கள் என்கிற கருத்தை நான் இதிலே அவர் கோபத்தின் உச்சிக்கு சென்று எனக்கு எச்சரிக்கை விடுவது என்னை பற்றி மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். மதுரை மக்களுக்கும் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும், அம்மா அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏதோ அம்மா மறைந்து விட்டதுனாலே உங்களை தள்ளி வைத்ததும், உங்களை ஒதுக்கி வைத்ததும், உங்கள் மீது நம்பிக்கை இழந்ததும் இந்த நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியாதது போல நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதை எங்களை போன்ற உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போதும் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பதவியிலே எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே பொது வாழ்க்கையிலே வாருங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அதில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் உங்களுடைய சுயநலத்திற்காக, அதிகாரத்திற்காக நீங்கள் உண்மையை மறைத்து பொய்யை உண்மை போல் சொல்வது உங்களை நம்பியிருக்கிற 1-2 தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்களுக்கும் ஒரு தவறான வழிகாட்டுதலை நீங்கள் வழங்காதீர்கள். Taste the Daily.